ரவீனுக்கு என்ன பேர் குடுக்கலாம்? JPY. GPP, JPY. GPP, JPY எடுத்தாச்சு. என்ன பண்ணுவோம்? மினிமைஸ் பண்ணணும். லாஸ்ட் இயருக்கு போங்க, இந்த இயரை விட்டுருங்க. நீங்க நிக்க சொன்னதுன்னா பிரகாஷ் எழுதோ ஜனவரி இந்த போடுங்க. அப்ப நான் மந்த்லியா? மந்த்லி போயிடலாம். மந்த்லியில் இப்போ கரண்டா அப் ட்ரெண்டு. மந்த்லியில கரெக்டா என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டு. ஓகே குட். ஹை வந்து 2014க்கும் 16க்கும் நடுவுல இருக்கு, அதுதான் ஹை. 2014க்கும் 16க்கும் நடுவுல எது இதுவா? ஹை. அது இங்க கீழே 12 ஃபிளிப் நடந்திருக்கான்னு பாருங்க. ஓகே. கீழே என்னது? 2008க்கும் 12க்கும் ஃபிளிப் நடந்திருக்கான்னு பாருங்க. 2008க்கும் ஓகே, அதுதான் லோ. 12க்கு தான் லோ. இப்ப மைனர் பார்த்தோம்னா 2024க்கு மேல மைனர்ல ஒரு லோ இருக்கு, அதை அப்படி மார்க் பண்ணிருங்க. ரைட் சைடு இப்பதான். இப்ப இந்த லோ உடைக்காத வரைக்கும் அந்த ஹைக்கு போகுது. இப்ப லோ உடைக்க வைக்க மாட்டேங்க. அந்த ஹைக்கு மேல இருக்க ஹைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நெக்ஸ்ட் வீக்குக்கு போலாம். நெக்ஸ்ட் எங்க? வீக்கா? வீக்குக்கு போயிட்டா. வீக்லி என்ன சொல்லுங்க? வீக்லி இப்போ அப் ட்ரெண்ட் தான். மேல இப்ப கரண்டா அங்க மேல அப் ட்ரெண்ட் ஃபிளிப் வச்சிருக்கான்னு பாருங்க. 2024க்கு மேல. 2024க்கு மேல இதுவா? இல்ல, அதுக்கும் மேல. இதுவா? இதுக்கு மேலயா? ஈக்குவல். அது நம்ம ஃபிளிப் எடுத்துக்கலாம். அதான் ஃபிளிப். அப்ப லோ எது? அந்த இம்பல்ஸ் கீழே. அது ஒரு கீ லெவலாவும் இருக்கு. ஓகே. சோ இந்த லோ வாட்டிட்டா இந்த லோ வரைக்கும் வைக்க மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் தான். இத உடைச்சிட்டா மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரும். இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரும். உடைக்காத வைக்க மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். டெஸ்டினேஷன் மேல. டெஸ்டினேஷன் எங்க? அந்த ஹையா? அந்த கோடை இழுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் டேக்கு போலாம். நெக்ஸ்ட் டே. டே பே ஆச்சு. மார்க்கெட்ட பாருங்க, வாட்ச் அவுட் பண்ணுங்க. மேல இப்ப ஃபிளிப் வச்சுட்டா. இப்ப அங்க கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கா. இப்ப இங்க மைனரா எந்த ஃபிளிப்பும் தெரியல. 4 ஹவர் போலாம். நெக்ஸ்ட் 4 ஹவர். இங்க ஒரு சேனல் என்னவா இருக்கு? மொமெண்டம் என்னவா இருக்கு? இது ஒரு இம்பல்ஸ் மொமெண்டம். இம்பல்ஸ் மொமெண்டமா இருக்கு. இங்க இம்பேலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? இம்பேலன்ஸ் நிறைய இருக்கு. பட் ஓகே. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாறணுமா? ஸ்ட்ரக்சர் மாறணும். இங்க ஒரு சேனல் போடலாம். இப்படி 4 ஹவர் லோ இது. 4 ஹவர் லோ. 4 ஹவர் லோ இது 15க்கு மேல. இதுவா? இந்த லோ வரைக்கும் வைக்க மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் தான். லோ வரைக்கும் வைக்க மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். ஓகேவா? அப்ப இது ஃபுல்லா என்ன? இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? ரீடெஸ்ட் வர சான்ஸ் இருக்கு. ரீடெஸ்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சான்சஸ் இருக்கு. இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டர்னல் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து பார்ப்போம். எங்க போவோம்? எந்த டைம் ஃப்ரேம்? 1 ஹவர் போலாம். இங்க ட்ரெண்ட் லைன் அந்த மாதிரி ஏதாவது? இங்க ஒரு சேனல் போடலாம். இந்த ஆகஸ்ட்ல இருந்து கரண்ட் இருக்க வரைக்கும். நெக்ஸ்ட் அந்த 2024ல இருந்து அப் ட்ரெண்ட் லைன் ஒன்று போடலாம். 2024 அப் ட்ரெண்ட் எங்க வரைய முடியும்? சின்ன சின்னதால இருக்கு.
ஓகே. அது அது வரைய முடியாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் போலாம். 1 ஹவர் போவா? ம். 1 ஹவர்ல இது வந்து 4 ஹவர் லோ ரைட்டா? அப்ப 1 ம். ஹவர்ல இன்டர்னல் லோ எது? 1 ஹவர் இன்டர்னோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அந்த 12:30க்கு மேல இருக்கே அதான் லோ. ஈக்குவல் ஹை வச்சிருக்கா? ஈக்குவல் ஹை வச்சுட்டா. அப்ப ஈக்குவல் ஹை வச்சிருக்கா லோ எதுவா? அந்த 22க்கு மேல இருக்கு. இதுவா? ஆ. இந்த லோ என்ன இருக்கு? பிரேக் பண்ணிட்டான். லோ என்ன பண்ணிருக்கான்? 1 ஹவர் பிரேக் லோவ பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டானா? அப்ப மார்க்கெட் எங்க போகணும்? இப்ப அந்த 4 ஹவர் இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்விங் லோ எது? ஹை டு லோக்கு இது போடணும். ஹை டு லோவா? லோ டு ஹையா? லோ டு ஹை, சாரி. எந்த லோல இருந்து? அந்த கோடு போட்டிருக்கோம்ல ரெட்டு, அதுல இருந்து. இல்லண்டா. இல்ல கீழே 15 கீழே மேல. அங்க இருந்து அதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. கோல்டன் ஜோன் அங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட். இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம்? வரலாம். ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். ரீடெஸ்ட் எடுத்தா என்ன பண்ணலாம்? Go for ஒரு செல் ட்ரை பண்ணலாம். go for that. செல்லா? இல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் செல்லு. ஓகே, செல்லு ட்ரை பண்ணலாம். இங்க வரது வரைக்கும் செல்லு. அங்க அதுக்கப்புறமேட்டு பை, மேஜர் ட்ரெண்ட் பை. ரைட்டா? அத பார்க்கணும்ல. ஓகே. இப்போ இன்டர்னலா மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ரன் ஆயிட்டு இருக்கு. ஷிஃப்ட் ஆயிருச்சு. பிரேக்கர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. இன்டர்னல் ஹை. இப்போ இதுக்கே நம்ம எடுத்தாலும் இங்க என்ன இருக்கு? ஹையா? இந்த ஹைய உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் டவுன் தான். ரீடெஸ்ட் இருக்கு. டவுன் தான். மார்க்கெட் டவுன் தான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. இந்த ஹை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்டா? இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல. இல்ல அப்ப இந்த ஹைய மார்க் பண்ணுவோமா? பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண? இங்க இருந்து நமக்கு என்ன வேணும்? கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேணும். நெக்ஸ்ட் அடுத்த டைம் ஃப்ரேம் போவோமா? போலாம். போறேன். இனிமே நமக்கு என்ன செல்லுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கலையா? எனக்கு கிடைக்கல. 50 மினிட்ஸ் போய் பார்ப்போமா? 50 மினிட்ஸ் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? செல் எடுக்கிறதுல செல் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேணும். என்னோட ஹை ஏரியாக்கு மார்க்கெட் போயிடுச்சா? ரீச் ஆயிருச்சு. 30 மினிட்ஸ் கேண்டில் பார்ப்போமா என்ன நடந்துருக்குன்னு? 30 மினிட்ஸ்ல இன்வெர்ட் ஆகாம நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பீரிஷ் கேண்டில் கொடுத்து உடைச்சிட்டான். என்ன பண்ணலாம்? சரி, இங்க ஒரு செல் ட்ரை பண்ணலாம். அந்த ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த 4 ஹவர் ரீட்ரெஸ்ட் ஜோன் டார்கெட். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸா? ஐஷா? ஷூர். அது ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. ஏன் இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? இந்த ஃபிளிப் எடுத்தா இது ஃபுல்லாவே ஹை தானே? ஹை தான். அப்ப இந்த இடமும் என்னதான் உங்களுக்கு? ஆர்டர் பிளாக் தான். என்ன பண்ணலாம்? அந்த ஜோனுக்கு மேல வச்சிருங்க. அது மேல வச்சு 1:2 வருதான்னு பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் மேல வரைஞ்சிருக்கீங்களா, அதுக்கு மேல வைங்க. இதுக்கு மேலயா? டார்கெட் 1:2. அல்லியா 1:1.5 தானே வருது ரிப்ளேஸ்மென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல அங்க வச்சிருங்க. ஒன்னு செய்வோம். இப்போதைக்கு இந்த ட்ரேட அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்? இந்த இடமா இருக்கு. ஒண்ணு இங்க இன்னும் நம்ம ஜோனுக்கு இன்னும் கரெக்டா வரல. ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ரைட்டா? அதர்வைஸ் என்ன பண்ண கூடாது? அவசரப்பட கூடாது. மார்க்கெட் இப்பதான் நம்ம ஜோனுக்கு கரெக்டா வருதா? இந்த 2 ஏரியால ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? என்ட்ரி போலாம். ஃபைனலி வி காட் யா கிளியர் கன்ஃபர்மேஷன். என்ன பண்ணலாம்? செல் ட்ரை பண்ணலாம். ஷூர்? ஷூர். ஒரே விஷயம் என்ன, இந்த இடத்தை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல் தான். செல். அதே மாதிரி இந்த இடத்தையும் இந்த ஹையையும் உடைக்க முடியல.
படிக்கல. ரைட்டா? பிகாஸ் ஆஃப் ஈக்குவல் லோ வச்சிருக்கா? வச்சிருக்கு. இன்னும் வைக்கல. வைக்கல. அப்ப இந்த ஹையையும் அவனால உடைக்க முடியல. அதே சமயம் அந்த ஹைய தாண்ட வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல் தான். இப்ப என்ன பண்ணலாம்? என்ட்ரி போடலாம். புரியுதா நான் என்ன சொல்றது? ம். இப்ப அதுக்கேத்த என்ன பண்ணலாம்? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு ரன் பண்ணலாம். ஏன் மார்க்கெட் மேல போலாம்? செட்ல இன்டர்னல் லோவா உடைச்சிட்டான். தெரியுதா? இப்ப ரீட்ரெஸ்ட்டுக்கு போறோம். ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபிப் போடலாம். ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் போடலாம். மார்க்கெட் இப்ப திரும்பிட்டான் ஜோன்ல இருந்து. ஓகே, என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு என்ட்ரி போடலாம். ஐஷா ம். ரேஸ்னா இந்த லோ பிரேக் ஆயிட்டா மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? கீழே வர சான்ஸ் இருக்கு. என்ன பண்ண ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? அந்த ஹைக்கு மேல வச்சிருங்க. சேம் ஸ்டாப் லாஸ் சேம் இது. சேம் ஸ்டாப் லாஸா இல்ல இந்த இம்பேலன்ஸ் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் போய் அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேல வச்சிருங்க. இது அதுக்கு மேல. மேலயா? அந்த ஹைக்கு மேலயே வச்சிருங்க. இதுவா? சேம் ஸ்டாப் லாஸா? இல்ல ஹைக்கு மேலயே வச்சிருங்க. ஹைக்கு மேல. டார்கெட் சேம் டார்கெட். ரன் பண்ணவா? பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிளிப் வச்சிட்டானா? ஃபிளிப் வச்சிட்டான். பேட் ட்ரெண்ட். இப்போ டவுன் ட்ரெண்ட். இப்போ அந்த ஹை இங்க மாறிடுச்சு. ஹை மாறிடுச்சா? இப்போ ஏன் மார்க்கெட் டக்குன்னு மேல போடு? ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் போடலாம். மறுபடியும் ரீட்ரெஸ்ட்டுக்கு போறான். இப்போ நமக்கு மார்க்கெட் ஒரே ஒரு டெஸ்டினேஷனா மார்க்கெட் எங்க வந்தாகணும்? 4 hour ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரணும். வந்தா என்ன பண்ணலாம்? அங்க வந்தா பை போலாம். பை போலாமா? இல்ல கீழே டார்கெட் வந்தாட்டி நிறுத்துங்க. இன்ஃபர்மேஷனா? கன்ஃபர்மேஷன். என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு செல்லு போடலாம். ஐஷா இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன வாட்டிக்கு போனா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னும் உடைக்கல. இன்னும் 2 கேண்டில். இன்னும் ஒரு கேண்டில். ஓகே. இப்போ ஒரு செல்லு. ஐஷா இல்ல அந்த கன்சாலிடேஷன் இன்னும் உடைக்காதே இருக்கான். எடுக்கலாமா? வேணாமா? இல்ல இப்ப வேணாம். இப்போ ஒரு செல் ட்ரை பண்ணலாம். ஐஷா இல்ல இப்ப மறுபடியும் ஃபிளிப் வச்சுட்டான். இந்த ட்ரேட் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகே. இப்ப ஹை டு லோ ஃபிளிப் போடுங்க. மார்க்கெட் என்ன வந்திருக்கு? ஒரு டிராப் மொமெண்டம் வந்திருக்கு. மொமெண்டம் வந்திருக்கு. ஒரு டிராப் மொமெண்டம் வந்திருக்கா? என்ன பண்ணலாம்? ஹை டு லோ ஃபிளிப் போடலாம். ஹை டு லோக்கு ஃபிளிப். 5260. ஒரு சப்ளை ஜோனாவும் இருக்கு அங்க மேல. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவும் இருக்கா? ரீட்ரேஸ்மென்ட் சப்ளை அதுமே சேர்த்து இங்கே ப்ராபபிலிட்டி கட்சி என்ன பண்ணலாம்? பிளஸ் ஒரு ரெசிஸ்டன்ட். எல்லா டார்கெட்டும் ஃபைனலி ஹிட் ஆல் டார்கெட்ஸா? டார்கெட் ஹிட். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான், சூப்பரான என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க ஒரு நல்ல என்ட்ரி, அதாவது இந்த என்ட்ரி நான் சொல்ல புரியுதா? நிப்பாட்டினேமா நல்ல என்ட்ரி தானே, ஏன் அதை மிஸ் பண்ணீங்க? அது பிரேக் அவுட் ஆகி கன்சாலிடேஷன் ஆயிட்டான். அதனால அந்த ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க? அங்க 4 கேண்டில் கன்சல்டேஷன் ஆனதால மேபி ரிட்டர்ன் ஆகலாம்னு நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். விட்டுமிச்சா தெளிவா இல்லையா? என்ன கொடுத்துருக்கு? ஓகே. கிளியர் டவுன் ட்ரெண்ட். கிளியர் டவுன் தானே கொடுத்துருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் இடத்துல இந்த புல் கேண்டல் லோவை இங்க எடுத்துட்டான், தெரியுதுல்ல? எடுத்துட்டான். ஒண்ணு அப்ப இல்லையா, இந்த ஸ்விங் லோவை இங்க எடுத்துட்டான், தெரியுதா? இந்த கேண்டல் எடுத்துட்டான் ஆல்ரெடி. என்ன பண்ணிருக்கலாம்?
யோசிக்காம என்ன பண்ணிருக்கலாம், அந்த கிரீன் ஒரு கேண்டில் செல் ட்ரை பண்ணலுக்கு டாப் லாஸ் ஹைக்கு மேல வச்சுட்டு டார்கெட்டை சேம் டார்கெட் சேம் வச்சு டார்கெட். நல்ல ப்ராஃபிட். புரியுதா இல்லையா? புரியுது புரியுது ப்ரோ. ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே கிடைக்காது. பட் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா ப்ராப்பரா என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க இந்த 6 நைட்ல என்ன இருக்கு, இம்பேலன்சஸ் இருக்கா, இனிமே என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, இன்னும் கீழே வரலாம் இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு. இருக்கு.